எல்லோருக்கும் காலை வணக்கம். உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்குது? இப்போ கொல்லத்தில் வெயில் அப்படி அடிக்குதுங்க. இந்த வெயிலை பார்த்தா உடனே ஆசை வரும், வடகம் போடலான்னு ஆசை வரும். ஆனால் அந்த அளவுக்கு வெயில். 2024 இதே வடகம் வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பார்க்குறவங்க நான் இப்போ சொன்ன அளவு இன்றைக்கி சொன்ன அளவு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைப்பாங்க. சின்ன வெங்காயம்னு எப்படி இருக்கணும், சிறு சிறுசாக இருக்கிறதா சின்ன வெங்காயம். இப்போ வரக்கூடிய வெங்காயம் எப்படி இருக்குது, பெருசாக இருக்குது. அன்னைக்கு 4 உலக்குக்கு ஒரு உலக்கு உருண்டை உளுந்து போட சொன்னேன். ஏன்னா அன்னைக்கு சின்னதாக இருந்தது சின்ன வெங்காயம். நேற்று நான் வாங்கின வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் பேர், வல்லாறு மாதிரி பெருசாக இருந்தது. அது 10-15 போடும்போதே உலக்குக்கு மேலே வந்துடுது. அதனால தான் 5 உலக்குக்கு 5 உலக்கு வெங்காயத்துக்கு உரித்த வெங்காயம் இப்போ ஒரு உலக்கு உருண்டை உளுந்து போட சொன்னேன். நான் ஏன் இப்படி திட்டு சொல்கிறேன்னா, வடகம் செஞ்சு விற்கிறவங்க இவன் என்ன இப்படி இந்த அளவு சொல்கிறா, 1க்கு 4 தானே போடணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால தான் விவரமாக சொல்கிறேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் 4 உலக்குக்கு ஒரு உலக்கு உளுந்து போடுங்க. பெரிய வெங்காயமாக கிடச்சதுன்னா 5 உலக்குக்கு ஒரு உலக்கு உளுந்து போடுங்க. அதுதான் கரெக்டாக சரியாக வரும் அந்த கணக்கு. நீங்களும் என்ன செஞ்சு பாருங்கம்மே. போன வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நிறைய பேர் பார்த்துட்டு இவ்வளோ ஈஸியாக வடகம் போடுறது, நாங்கள் இன்னும் பெரிய மலைன்னு நினச்சோன்னு சொல்லி எத்தனை பேர் என்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காங்க. ஈஸி தாங்க, கொஞ்சம் வேலை படணும். சோம்பப்படாமல் இருந்தால் கொஞ்சம் வேலை பார்த்தா டேஸ்ட்டாக நம்ம பக்குவத்துக்கு எல்லாம் நல்லா கழுவி எல்லாம் செய்யலாம் இல்லையா? நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்களேன். 6 நாள் வெயில் வேணும். 6 நாள் சேர்ந்தாப்புல நான் வீட்டில் இருக்கணும். அதனால் பார்த்து இவ்வளோ நாள் கடந்துச்சு. மார்ச் மாதம் வாரம் அப்படி வெயில் கொளுத்துச்சு. இப்போ இடையில சின்ன மூடாப்பு வருது. அதனால் நல்ல வெயில் பார்த்து 6 நாள் நல்லா காஞ்சி எடுங்க. காயாமல் எடுத்துடாதுங்க. அப்படி வச்சாச்சுன்னா அடுத்த வருஷம் வரை நிற்காது. பூசானம் பிடிச்சிடும். அதில் கவனமாக பார்த்து வடகம் போட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்கம்மா. நீங்கள் போட்ட வடகம் சரியாக வந்ததா, டேஸ்ட்டாக இருந்ததான்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம். ஒரு முக்கியமான தகவல் சொல்ல விட்டு போச்சுங்க. நன்றி சொல்லணும். பார்த்தீங்களா, நேற்று சண்டே ஆனதுனால எங்கள் வீட்டில் இருந்தாங்க. நான் வெங்காயம் தோல் இருக்க பார்த்துட்டு கூப்பிட்டேன், வாங்கலேன்னு கூப்பிட்டேன். நல்ல மூடு. அதனால் கூட வந்து உட்காந்து வெங்காயம் தோல் எல்லாம் உரித்து தந்தாங்க. வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் இருக்க காரணம் என்ன தெரியுமா? தோல் ஈஸியாக கலண்டு வந்துடுது. ரொம்ப கஷ்டமே கிடையாதுங்க. கண்ணிலேருந்து தண்ணியும் வராது. நமக்கு அதுதானே தேவை. அதனால தான் முதல் நாள் நைட்டே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வெங்காயம் போட்டு வச்சது. நீங்களும் அதே மாதிரி செய்யுங்களேன். என்ன அவருக்கு நன்றி சொல்லுதாக்கா இந்த வீடியோ எடுத்தேன். உண்மையிலேயே வடகம் ஒரு வேலை தாங்க. சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வடகம் போட்டாச்சான்னு கேட்பீங்க. ஆஹா, 1.25 கிலோ சின்ன வெங்காயம் இப்போ பெருசாக கடையில் கிடைக்குதுங்க. சின்ன வெங்காயம் அது பிளாஸ்டிக் கவரில் போட்டு முதல் நாள் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சுங்க. மறுநாள் சாயந்தரம் 6 மணிக்கு அந்த வெங்காயத்தோட தோல் எல்லாம் உரித்து எடுத்து தண்ணியில் போட்டு மண் இல்லாமல் கழுகி ஒரு வடிகட்டி பாத்திரத்தில் வச்சு தண்ணி எல்லாம் போன அப்புறம் ஃபேனு கீழே உட்காந்து பொடியாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் பேப்பர் போட்டு அதில் ஓரளவு ரொம்ப இல்லை 4 நாளாக அந்த வெங்காயத்தை கீறி ஆற வச்சாச்சுங்க. அப்புறம் அதே மாதிரி பெரிய பூண்டு பெருசுனா நல்ல பெருசுங்க, ஒரு 100 கிராம் மேலே வரும். அதுவும் அதே மாதிரி வெங்காயத்து கூடயே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதுவும் ஈஸியாக தோல் விரித்து 2 2 கட் பண்ணி
அதுவும் அதே மாதிரி பேப்பரில் ஒரு ஓரமாக ஆற வச்சாச்சு. கருவேப்பிலை செடியிலேருந்து கருவேப்பிலை பறித்து அது தண்ணியில் கழுவி அதை பொடுசாக கட் பண்ணி அதுவும் அந்த பேப்பரில் ஆற வச்சாச்சுங்க. 6 மணிக்கு ஆரம்பித்தது சரியாக 10 மணிங்க. அந்த வேலை முடிஞ்சு வரும்போது 10 மணி ஆயிடுச்சு. இடையில இட்லி அவிச்சு சாப்பிட்டது வேறு கதை, அது ரொம்ப நேரம் ஆகாதே. அப்புறம் 5 உலக்கு உலக்கு வச்சு தான் அளக்கணுங்க. 5 உலக்கு வெங்காயம் இருந்தது. அதே உலக்கு வச்சு மேலே வர உருண்டை உளுந்து அதுவும் தண்ணியில் போட்டு ஊற வச்சாச்சு. 2 தடவை கழுவி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. உளுந்து அதே மாதிரி நைட்டு 2 ஸ்பூன் வெந்தயம் அதுவும் தண்ணியில் போட்டு வச்சாச்சு. காலையில் 6 மணிக்கு காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஊற வச்ச உளுந்து வடிகட்டியில் ஊற்றி வச்சாச்சு. ஏன்னா தண்ணி ஊற்றாம அரைக்கணும் இல்லையா, அதனால் ஒவ்வொரு பிடி இந்த ஒரு உலக்கு உளுந்து 3 தடவையாக மிக்சியில் போட்டு கொரப்பாக சிறிதளவு தண்ணி தெளித்து, இல்லைன்னா அரையாது. சிறிதளவு தான், நிறைய ஊற்றக்கூடாது. ரொம்ப நைஸெல்லாம் வேண்டாம். அதை அரைச்சி இந்த பேசினில் ஃபஸ்ட்டு போட்டாச்சு. அதே மிக்ஸி ஜாரில் 2 கட் பண்ணி வச்ச பூண்டு அதுவும் அந்த ஊற போட்ட வெந்தயம் ஒரு 3 ஸ்பூன் சீரகம் அதுவும் ஒரு தடவை வைப்பரில் ஒரு சுற்றி விட்டாச்சு. அதுவும் இந்த பேசினில் போட்டாச்சு. அப்புறம் வெங்காயம் பொடியாக நறுக்கணுமே. அந்த காலத்துலலாம் கால் நீட்டு உட்காந்து அருவாமனையில் வெங்காயத்தை பொடியாக நறுக்கின காலம் போய் ஷோப்பர் சிறிதளவு போட்டு 50 தடவை எண்ணணும். எண்ணும்போது இந்த கயிறு வச்சு இழுத்தாச்சுன்னா ஓரளவு நல்ல பொடியாகவே கட் பண்ணி வருது. அதுக்கப்புறம் தேவையான பெருங்காய பொடி, தேவையான உப்பு பொடி, அப்புறம் தேவையான மிளகாத்தூள், அப்புறம் ஒரு 5 ஸ்பூனு கடுகு, இவ்வளோ போட்டு கட் பண்ண கறிவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா கையால் ஒன்று போல் பிசைஞ்சு எல்லா இடத்துலையும் உப்பு காரம் எல்லாம் சேரணும் இல்லையா. எல்லாம் நல்லா அழகாக பிசைஞ்சாச்சு. உப்பு பார்க்கும்போது உப்பு அதிகமாக தெரியக்கூடாது, ஏன்னா காஞ்சி வரும்போது உப்பு எடுத்து தெரியும். ஓரளவு தேவையான உப்பு, ஓரளவு தேவையான காரம் எல்லாம் போட்டு பிசைஞ்சு வரும்போது 8 மணி ஆயிடுச்சுங்க. அது முடியதுக்கு 8 மணி.
காலையில் இட்லி அவிச்சதுனால இந்த வேலை நடந்தது. தோசைப்பொடி நெய் ஊற்றி அதுவும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஈர துணியில் ஒரு டீப்பாயில் அந்த ஈர துணியை போட்டு நான் வடகம் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி சொல்ல வேண்டாம், உருண்டை செஞ்சு வச்சிட்ருக்கேன். வேலை தாங்க, நல்ல வேலை தாங்க. ஒரு சிலர் 1 கிலோ வடகத்துக்கு 1000 ரூபா வாங்குகிறாங்க. ஏன்னா இப்போ வேலை செஞ்சு வரும்போது இந்த 1.25 கிலோ வெங்காயத்தில் செஞ்சு வரும்போது ஒரு 300 கிராம் பக்கத்தில் வரும். காஞ்சாச்சுன்னு ஒன்றுமே இருக்காது. அதில் செலவு கம்மிங்க, ஆனால் வேலை நிறைய இல்லை. இவ்வளோ வேலை செஞ்சு வரணுமே. நல்ல வெயில் இருக்கணும், ஆனால் காக்கை கொத்தாதுங்க, என்னன்னு தெரியல. அதனால் வடை ஒன்றும் கூட வேஸ்ட் ஆகாது. ராகு காலம் முடிஞ்ச உடனே 9 மணிக்கு அந்த வடகம் போடுறதுக்கு உட்காந்தேன். சரியாக 35 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி, சும்மா பொழுதுபோக்காக எண்ணி பார்த்தேன், 150 வடகம் இருக்குதுல. நான் வருஷத்தை ஒரு தடவை தானே போடுவோம். இனி ஒரு ட்ரிப்போட போட்டால் 1 வருஷத்துக்கு போதும். வெள்ளை குழம்புல போடுவோம், அல்லாத மோர் சாதத்துக்கு எண்ணெயில் போட்டு வறுத்து அதுவும் சாப்பிடலாம். முருங்கைக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய் போட்டு கருத்த குழம்பு வைப்போம் இல்லையா, அதிலே இது பொரித்து அதிலே போடலாம். ரொம்ப டேஸ்ட்டுங்க வடகம். இவ்வளோ வேலை பார்த்தா ருசியாக சாப்பிட்லாம்ல. சோம்பல் பட்டா நடக்குமா? கேரளாவில் 9 மணிக்கு என்ன வெயில்னு பாருங்கள். வெயில் கொளுத்துதுங்க இங்கே.